One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஒரு ஏரியா மாதிரி போயிட்டு தேடுறாரு ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்காரு. அந்த ஒருத்தரை ஃபாலோ பண்ணிட்டு போற அவருக்கு வீட்டுக்குள்ள ஒரு சீக்வன்ஸ் வருது. சம்பந்தம் இல்லாம ஒரு அம்மா வந்து துப்பாக்கியில எடுத்து தேவையா அப்படின்னு தோணுச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் இந்த ட்விஸ்ட் மாத்தி போய் எல்லாம் உடையுது இல்ல, எல்லாம் கடைசியா வந்து ஒரு 1/2 hourல ஓகே இதுதான் அப்படின்னு வந்துருச்சு இல்ல, அது வரைக்கும் ஃபைன். அதுக்கப்புறமா வந்து பயங்கர லேகா ஃபீல் பண்ணேன் நான். செமல எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சீக்வன்ஸா இருந்துச்சுன்னா இந்த கேரக்டர் இப்படி ஒன்று பண்ணணும்னு நமக்கு வந்து எதிர்பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருந்திருக்கும். அது அந்த ஹைப்பும் அங்கே இல்லை. மகிழ் திரும்பியனோட பெரிய பிளஸ்ஸே அந்த ஹீரோ வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா மூவ் பண்ணுவார். நீங்க மீகாமன் எடுத்துக்கலாம், தடையற தாக்க, தடம், அவங்களோட இன்டெலிஜென்ஸ் பயங்கரமா, கழகத்தலைவன் இன்டெலிஜென்ஸ் பயங்கரமா வெளிப்படும். இதுல அப்படி ஏதாவது பாத்தீங்க இல்ல? மகிழ் திருமணியோட ஜானர் ஆஃப் தி மூவிஸ் அஜித் விஜய் மாதிரி ஆட்களுக்கான ஸ்டோரிஸ் இருக்க இல்ல. அது ஆர்யா, அருண் விஜய் அந்த கேட்டகரிக்கு தான் செட் ஆகும். ஏன்னா இதுல பயங்கர பில்டப் இருக்காது அவரோட படத்துல. இந்த மாதிரி பெரிய நடிகர்களை தேடி போய் இந்த மாதிரி இயக்குநர்கள் நல்ல டேலண்டடான இயக்குனர் போய் மாட்டிக்கிறாங்கன்னா ஒரு ட்ராப் மாதிரி போய் மாட்டிக்கிறாங்க. ஆப்வியஸ்லி நீங்க பெரிய ஹீரோஸ் கிட்ட போனா சில காம்ப்ரமைஸ் இருக்கும். இவ்வளோ லாங் வெயிட் பண்ணோம், பட் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கரெக்டான ஒரு காலாக இருக்குமா? அது மேபி இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு நாங்கள் நிறைய எதிர்பார்த்தோம். இல்லை அதில் மாஸ் இல்லை, அந்த ஓப்பனிங் சாங் இல்லை பஞ்சஜாக்கிலாம் சொல்லவே மாட்டான். படம் நல்லா இருந்துச்சுன்னா படம் ஒர்க் அவுட் ஆகலை, அதான் உண்மை. ஒரு 50% நம்ம இப்படி வச்சுக்கலாம், இன்னொரு 50% வந்து ஒன்றுக்கு பழகி இருக்கலாம். இப்படி பார்த்தே பழகியாச்சு. அதை நீங்கள் தானே பண்ணீங்க, வீரம் வேதாளம் விசுவாசம்னு. 2 வருடத்துக்கு முன்னாடி அஜித் அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வெயிட் பண்ண வச்சு தரிசனம் கொடுத்தாரு விடாமுயற்சி மூலமாக. ஸோ அந்த 2 long years வெயிட் பண்ணதுக்கு வர்த்தா இருந்துச்சா படம் விடாமுயற்சி? இல்லை, நம்ம அப்படி கனெக்ட் பண்ணிக்கவே கூடாது. ஏன்னா 2 வருஷம் வெயிட் பண்ண வச்சு உங்களை ஒரு பெரிய படம் ஒன்று பண்ணுறேன், இதுக்கு 2 வருஷம் ப்ரொடக்ஷன் ஆச்சு, ஸோ எல்லாரும் தியேட்டருக்கு வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குங்கிற மாதிரி அதுக்காக எடுக்கப்பட்ட வருஷம் இல்லை இது 2 வருஷம் இல்லையா? பெருசாக ஒரு படம் பண்ணுறாங்க, பாகுபலி மாதிரி ஒரு படம் பண்ணுறாங்க, இல்லை ஒரு பெரிய பட்ஜெட்டில் பெரிய கேன்வாஸில் ஒரு படம் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு 2 வருஷம் ப்ரொடக்ஷன் டைம் ஆகுதுன்னா இது கரெக்ட். ஸோ அப்போ நம்ம அப்படி வரும்போது வேணால் 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தா அப்படின்னு கேட்கலாம். இது அதற்கு அப்படி வெயிட் பண்ண வச்ச படம் இல்லை. இது நிறைய இஷ்யூஸ் இருந்தது, படம் ரொம்ப நாள் ஷூட் இல்லாமல் இருந்தது, ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ்க்கு அப்புறம் அந்த ப்ராப்ளம்ஸ்னால 2 வருஷம் ஆயிடுச்சு கரெக்டாக. ஸோ அப்போ 2 வருஷம் வெயிட் பண்ணிக்கு பார்க்குற படமா நம்ம அதை அப்படி யோசிக்க வேண்டியதில்லை. இந்த படம் லேட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். படம் விடாமுயற்சி, மகிழ் திருமேனி டைரக்ஷன், அஜித் ஹீரோ, ரொம்ப சிம்பிளாக தான் ஆரம்பித்தாங்க. அது ஒரு வருஷத்துக்குள்ளே இமிடியேட்டாக வந்து அஸ் யூஷுவல் வந்துருந்துச்சுன்னா என்ன எதிர்பார்ப்போட நம்ம போயிருக்கணுமோ அதே எதிர்பார்ப்போட தான் போயிருக்கணும். நீங்கள் 2 வருஷம் வெயிட் பண்ணிட்டோம், 2 வருஷம் ஆச்சுன்னா 2 வருஷம் படத்துக்காக அவங்க ஆக்கல, இஷ்யூஸ்னால ஆயிடுச்சு. அது நம்ம ப்ராப்ளம் இல்லைன்னா கூட அதை நம்ம புரிஞ்சுக்கணுன்றேன். ஸோ இது ஒரு மகிழ் திருமேனி படம். மகிழ் திருமேனியோட ஆல்ரெடி எல்லா படங்களும் பார்த்துருக்கோம். அவருக்குன்னு ஒரு வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இருக்குது, ரொம்ப ஸ்டைலிஷாக ஒன்று பண்ணுவார், கிளாஸாக ஒன்று பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம போனோம். ஒன்று மோரோவர் ரிலீஸ்க்கு முன்னாடியே மகிழ் திருமேனி தெளிவாக சொல்லிட்டாரு, இதில் வந்து யூஷுவல் பில்டப் இருக்காது, பஞ்ச் டைலாக் இருக்காது, ஓப்பனிங் சீன்ஸ் இருக்காது, ஆனால் உங்களை திருப்திப்படுத்தும் அப்படின்னு சொன்னார். திருப்தி படித்தா இல்லைங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், பட் அவர் ஒன்று சொல்லிட்டார். அப்போ அந்த மூடில் தானே போயிருக்கணும். அதுக்கப்புறமா நான் 2 வருஷம் கழிச்சு போகிறேன், நான் தேட்டரில் போய் டான்ஸ் ஆட போகிறேன்னு போனால் அது அவங்க தப்பு கிடையாது. ஸோ அப்படி கனெக்ட் பண்ண வேண்டியதில்லை. இது ஒரு மகிழ் திருமேனி படம், மகிழ் திருமேனி டைரக்ஷனில் அஜித் நடிக்கிறார். இது ஒரு மாதிரி வேற டவுனில் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் போகணும் இனி போகிறவங்க கூட. ஓகே. ஸோ படம் பார்க்க உட்காரும் போது வந்துட்டு உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் தோணுச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்ததுக்கப்புறம் அந்த இன்டர்வல் பிளாக்லாம் போகும்போது ஓகே கரெக்டான ஃபேஸ்லாம் போயிட்டு இருக்கு, இல்லைனா யூஷுவல் அஜித் ஃபிலிம் மாதிரி இருந்துச்சா, இல்லை இட் இஸ் நாட் அஜித்? இல்லை, நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்கல அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக, நிறைய கியூரியஸ் என்னவா இருக்கும் ஓரளவு கணிக்க முடியும் நம்மளால, ஓகேவா? ஆனாலும் கூட அதுக்குள்ளேயுமே இந்த ஆரோட கேங்கு அவங்க பண்ணக்கூடிய அந்த சேஷ்டைகள், அவங்க ஒரு மாதிரி இவங்களை இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் சொல்றாங்க அது எப்படி த்ரிஷா வந்து இன்னொருத்தர் கூட அஃபேர் வச்சிருக்காங்க, அவரை காப்பாத்துறதுக்கு அதை கிண்டல் பண்றாங்க. நோ, அப்படி இல்லை. அதை மதிக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, ஓப்பனா சொல்றாங்க இல்ல, சும்மா பொய் சொல்லிட்டு. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நம்ம ஊர்ல இருக்க ரிலேஷன் பிரச்சனைனா வேற ஒரு அஃபேர் வந்துட்டாலோ அல்லது இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலோ அஃபேரை விட்டுருவோம். இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலோ பழி போடுவாங்க, குறை சொல்லுவாங்க பார்ட்னர் மேல. இப்படித்தான் உங்களுக்கு போகும். பழி போட்டு தான் வெளியே வருவாங்க, வெளியே வந்துட்டு மாற்றி பழி போடுவாங்க, சண்டை இப்படித்தான் இருக்கும். அவதூறு சொல்லுவாங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணோட உச்சமாக ஒன்று சொல்லுவான்,
அவ அப்படி அப்படின்னு சொல்லுவான். ஒரு பெண் ஒரு ஆணோட உச்சத்தை சொல்லுவான், அவன் அப்படின்பா. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது. இந்த 2 எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுவாங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிட்டா அவர் ஆணும் உடஞ்சிரும், ஒரு பெண்ணும் உடஞ்சிருவாங்க. கரெக்டா? இப்படித்தான் இருக்கும் பொழுது ஒரு பெண் வந்து ரொம்ப யோசிச்சு நிதானமா இல்லை இப்படி ஒன்று இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்றதையும் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவையும் காட்டுறது இருக்குல்ல, அப்படித்தானே இருக்கணும் இல்லையா? ஓப்பனிங்ல சொல்லி அது வந்து நம்மளே இவருக்கு அந்த விஷயம் தெரியல அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நம்ம திருத்திக்கலாம், உடஞ்சா அப்படி நம்ம விட்டுற வேண்டியது இல்லை, சரி பண்ணிக்கலாம்னு சொல்றாருல. கடைசியாக அவங்க எக்ஸ்ட்ரீமா ஒன்று சொல்லும்போது ஆக்சுவலி உடஞ்சிடறாரு, பட் அதை ரிசீவ் பண்ணிக்க ஓகே ஃபைன் சொல்லிட்டு அது ரொம்ப முக்கியமான ஏரியாவை நான் பார்க்குறேன். அதை குறை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி வச்ச படம் ஓடாதுன்றாங்க. அப்போ எவ்வளோ தப்பா இருக்கும் நம்ம. அப்போ எப்படி வச்ச படம் ஓடும்? அவளை கொலை பண்ணா ஓடும்னு நினைக்கிறேன். அது எத்தனை ஆஷா நீ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி என்ன ஏமாற்றி விட்டாள், இவளை கொன்றே தீர்வேன்னு பழி வாங்கினா ஓடும்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல அப்படியும் படங்கள் ஓடி இருக்குல்ல, காதலனை ஏமாற்றிய காதலியை பழி வாங்குற கதைகள் நம்ம ஊர்ல நிறைய ஓடி இருக்குல்ல. ஸோ அப்படித்தான் பழகி இருக்கு. இன்னும் சமூகம் அப்படிதான் இருக்கா அப்படிங்கிறது வந்து அதிர்ச்சியா இருக்கு இல்ல. ஸோ அது எனக்கு அந்த ஏரியா ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படித்தான் இருக்கணும் ஒரு சமூகம், ஒரு ஆண் ஒரு கணவன் அப்படித்தான் இருக்கணும்ன்ற. அதனால எனக்கு ரொம்ப அதை பிடிச்சிருந்தது எனக்கு அந்த ஏரியா. அப்புறம் யூஸ்வலா மகிழ் திருமேனி படத்துல வந்து அந்த ரொமான்டிக் ஏரியா வந்து ரொம்ப அழகாக பண்ணுவார், ரொம்ப சிம்பிளாக நீட்டாக பண்ணுவார். ஸோ அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருந்தது. பட் இது எல்லாத்தையும் லேக்னு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் ரிசீவ் பண்ண முடியல. பட் எனக்கு இதான் பிடிச்சிருந்தது, இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சது. அட் த சேம் டைம் கரண்ட்டாக ஒன்று நடக்குது இல்லை, என்ன நடக்குதுன்னு த்ரிஷாவோட அந்த மிஸ்ஸிங். இப்போ நம்ம ஸ்பாய்லர் பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த விஷயம் எல்லாம் நடக்கும். எனக்கு ஃபஸ்ட் அப்புறம் இன்டர்வல்ல ஒரு ட்விஸ்டோட முடிச்சதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. ஓகே, செகண்ட் ஹாஃப் பார்த்த வரைக்குமே அதில் வந்து அதுதான் கொஞ்சம் ஃபேஸ் ஆஃப் கொஞ்சம் ஏறுது. அதில் வந்து நார்மல் காமன் மேனாக இருந்தவர் வந்து ஆக்ஷனில் இறங்குறாரு, இன்னும் வீரியமாக அதில் வந்து கதை நகர ஆரம்பிக்குது. ஸோ அந்த கார் ஸ்டன்ஸி தான் அது அதிகமாக வந்து தூங்கினவனை வந்து எழுப்பின மொமெண்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போது மேக்கிங் வைஸுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதை நீங்கள் பார்க்க எனக்கு செகண்ட் ஹாஃப் மேக்கிங் வைஸ் அந்த ஃபைட்டு அந்த கேமரா ஒர்க்கு எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி கேமராவில் மேலே ஒரு ஷாட் வச்சு காருக்கு மேலே வச்சு பண்ணுற மாதிரி ஷாட்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது, நல்லா இருந்தது. அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. மியூசிக் எல்லாமே பிடிச்சிருந்தது. பட் எனக்கு செகண்ட் ஹாஃபில் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை ஆக்சுவலி. செகண்ட் ஹாஃபோட 2ஆம் பாதி. செகண்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட் இந்த ட்விஸ்ட் மாற்றி போய் எல்லாம் உடையுதில்ல, எல்லாம் கடைசியாக வந்து ஒரு 1/2 hourல ஓகே இதுதான் அப்படின்னு வந்துருச்சு இல்லை, அது வரைக்கும் ஃபைன். அதுக்கப்புறமா வந்து பயங்கர லேகாக ஃபீல் பண்ணேன் நான். ஏன்னா எல்லா சஸ்பென்ஸ் முடிஞ்சது, இனிமே என்ன மீட்டுட்டு வரணும், அவ்வளோதான். தேடி போய் கொண்டு வரணும், கிளைமேக்ஸ் சுபம் இதுதானே, கூட்டு வந்துட போறாரு, அவ்வளோதான். இப்போ நம்ம கிளைமேக்ஸ் தெரிஞ்சிருச்சு. அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகணுன்னு இருக்குல்ல அந்த என்கேஜிங், அங்கே வந்து ரொம்ப லேகாக எனக்கு படிச்சேன். ஒவ்வொரு சீக்வன்ஸும் பெருசாக இருந்துச்சு. ஒரு பஸ் டிப்போ மாதிரி, சாரி ஒரு ஏரியா மாதிரி போயிட்டு தேட்டர் ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்காரு. அந்த ஒருத்தரை ஃபாலோ பண்ணிட்டு போகிற அவருக்கு வீட்டுக்குள்ள ஒரு சீக்வன்ஸ், ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒரு அம்மா வந்து துப்பாக்கியில் எடுத்து தேவையா அப்படின்னு தோணுச்சு இல்லையா. அது தேவையாங்கிறத தாண்டி அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தால் கூட ஓகே, அப்படியும் இல்லை. செமல எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சீக்வன்ஸாக இருந்துச்சுன்னா, இந்த கேரக்டர் இப்படி ஒன்று பண்ணணும்னு நமக்கு வந்து எதிர்பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருந்திருக்கும். அது அந்த ஹைப்பும் அங்கே இல்லை. இன்னொன்று வந்து எனக்கு ஆக்சுவலாக ஏற்கனவே 2 வீடியோவில் பேசி திரும்பவும் சொல்கிறேன், மகிழ் திருமேனியோட பெரிய ப்ளஸ்ஸே அந்த ஹீரோ வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக மூவ் பண்ணுவார். நீங்கள் மீகாமன் எடுத்துக்கலாம், தடையற தாக்க, தடம், அவங்களோட இன்டெலிஜென்ஸ் பயங்கரமாக, கழகத்தலைவன் இன்டெலிஜென்ஸ் பயங்கரமாக வெளிப்படும். பார்த்துருக்கீங்களா? இதில் அப்படி ஏதாவது பார்த்தீங்க? இதில் ரொம்ப யூஸ்வலாக இருந்தது. இதில் ரொம்ப நார்மலாக அவங்க கூட இருக்கவங்களை தேடி பிடிச்சி அவங்கள அடித்து அவங்ககிட்ட வாயிலேருந்து பதில் வாங்கிட்டு போகிறார். இது ரொம்ப பழசு. ஒன்ன மாதிரி ஒரு பிரில்லியண்ட்டை பார்த்ததுலேருந்து த்ரிஷா சொல்கிறாங்கல்ல, அப்போ இவர் எவ்வளோ பிரில்லியண்ட்டுங்கிறத, அந்த பிரில்லியன்ஸை சூஸ் பண்ண வேண்டியதே இந்த 1/2 hour தான். இப்போ என்ன எல்லாம் சஸ்பென்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் போயிட்டு தூக்கிட்டு வர வேண்டியதானா, அதுக்கப்புறம் எவ்வளோ பிரில்லியண்ட்டாக அங்கே போகிறாரு, அதை முடிச்சுட்டு வராருன்னு ஒன்று இருக்குல்ல. அந்த பிரில்லியன்ஸ் இல்லை, வெறுமனே ஃபைட்டாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் கடைசியாக அடிச்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு ஃபுல் பாட்டுக்கு ஃபைட்டு, பாட்டுக்கு முன்னாடி பின்னாடி ஃபைட்டு, ஃபுல் ஃபைட்டாக இருக்குது. அதாவது ஃபைட்டு ஃபர்ஸ்ட் இல்லை, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபைட்டு தான். ஸோ ஃபைட்லாம் ஃபைன், பட் அதுக்குள்ளே ஒரு இன்டெலிஜென்ட் இருந்தது, சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பண்ணி இவர் அதை போய் ரீச் பண்ணால் நல்லா இருந்திருக்கும். ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப லேகாக இருந்துச்சு எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃபில் வந்து சுத்தமாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. செகண்ட் ஹாஃபில் ஒரு முதல் 1/2 hour ஓகே, இன்னொரு 45 minutes இருக்குல்ல நியர்லி. ஸோ அது வந்து பயங்கர லேக் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ இது என்ன நம்ம வெளியில் பார்த்த வரைக்கும் சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தை வந்து அஜித் சார் வந்து மகிழ் திருமேனி அவர்களுக்கு வந்து பிரேக் டவுனே நம்ம ரீமேக் பண்ணலான்னு சொல்லி அவரே சஜஸ்ட் பண்ணதான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு படத்தை ரீமேக் பண்ண நிர்பந்தம் ஏன் வந்துச்சு? ஏன்னா அவருக்கு இருக்க மார்க்கெட் வேல்யூ வேறு, நீங்களே ஒரு கதையை சொல்லுங்கள், ஒரு ஒன்லைன் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லாமல் ஏதோ ஆல்ரெடி பண்ண படத்தை பண்ணணும் அப்படின்னும் போது அவருக்கு சுற்றி இயங்குற மார்க்கெட் அவருக்கே தெரியும். அவரே வந்து லோக்கியா அப்படின்னு பண்ணுறாரு, என்ன காரணம்? ஆக்சுவலி விக்னேஸ்வரனோட தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு.
கடைசி நேரம் வந்து அது ட்ராப் ஆனதும் இமிடியேட்டாக ஒரு டைரக்டர் தேவைப்படுறாரு. ஸோ இப்போ ஒரு டைரக்டரை கூப்பிட்டு இமிடியேட்டாக அவர் ஒரு கதை சொல்லி அதை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு 3-4 மாதம் ஆகிடும் இல்லையா? இந்த படம் இப்படி 2 வருஷம் தங்கலாம் தெரியாது. இப்படி 2 வருஷம் கழிச்சு வந்தால் கூட போதும் தெரிஞ்சிருந்தா டைம் எடுத்து 6 மாதம் கூட டைம் எடுத்து அப்புறம் ஷூட் போகலான்னு நினச்சிருப்பாங்க. இமிடியேட்டாக ஷூட் போக வேண்டியது, இந்த கால் ஷீட்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ இமிடியேட்டாக போகணுன்னா அப்போ இந்த கதையை பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்பார். அதனால நடந்தது தான். மோர் மகிழ் திருமணி இந்த மாதிரி ஜானரை நல்லாவும் பண்ணிடுவாருன்னு தோணிருக்கும். ஸோ இதை ஒன்று பண்ணிடலாமேன்னு தோணிருக்கும். பட் என்ன கேட்டால் ஒரு 3 months டைம் கொடுத்தது அவர் எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி நிறைய கதை வச்சிருந்திருப்பார். அவரோட கதையை ஒன்று பண்ண விட்டுருந்தா இமிடியேட்டாக கூட ஒரு 1 month கூட அதை டெவலப் பண்ணிட்டு வேற மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாருங்கிறதா எனக்கு இப்போ தோணுது இல்லையா? பட் இன்னொன்று மகிழ் திருமணியோட ஜானர் ஆஃப் தி மூவிஸ் வந்து அஜித் விஜய் மாதிரி ஆட்களுக்கான ஸ்டோரிஸ் இருக்க இல்லை. அது ஆர்யா, அருண் விஜய் அந்த கேட்டகரி இருக்கு. அந்த கேட்டகரிக்கு தான் செட் ஆகும். ஏன்னா இதுல பயங்கர பில்டப் இருக்காது அவரோட படத்துல. ஆக்ஷன் பிளாக் இருக்கும், பட் அது ஒரு மாதிரி கிளாஸா தான் இருக்கும். இந்த பாட்டு போட்டு நடந்து வர்றது இந்த விஷயம்லாம் இருக்காது. ஆனா ரொம்ப கிளாஸா நீட்டா இருக்கும். ஸோ அதுக்கு இவங்க அடாப்ட் ஆவாங்களான்னு ஒன்று இருக்கு. ஸோ எனக்கு அந்த டவுட் முன்னாடியே இருந்தது. இந்த இவரோட மேக்கிங்க்கு, இவரோட ஸ்டோரி டெல்லிங்க்கு அஜித் செட் ஆவாராங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடந்துருச்சு இல்லை. இப்போ ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பட் நீங்க கேட்ட கேள்விக்கு அஜித் ஏன் அப்படி ஒரு சூஸ் பண்ணா, ஆப்வியஸ் இந்த டைம் சரி இதுக்கு பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். நிறைய கார் சீக்வன்ஸ் இருக்கு, சேசிங்ஸ் இருக்கு, நமக்கு பிடிச்ச இருக்கு. ஆடியன்ஸும் அதை என்ஜாய் பண்ணுவாங்கல்ல. அஜித் கார் ஓட்டுறாருன்னா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க, அதை செய்வாங்க, அவரோட ஃபேன்ஸ் எஸ்பெஷலி. ஸோ மேபி அதனால கூட ஒர்க் அவுட் ஆகும்னு கூட நினைச்சிருக்கலாம். உங்களுக்கு இந்த படமே உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ நான் சொல்ற மாதிரி இந்த லேக் எல்லாம் இல்லாமல் இதை ஒரு மாதிரி இந்த ஸ்டோரியவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்க்ரீன் பிளேல பண்ணியிருந்தாங்கன்னா ஃபைன் தான். இப்போ தடையர் தாக்க படமோ தடம் படமோ அஜித் பண்ணா நமக்கு என்ன பிடிக்காம இல்லை போயிடும். கதை தான் எண்ட் ஆஃப் தி தீர்மானிக்குது. மேபி அவங்களுக்கான பில்டப்ஸ் இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கான சீக்வன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கதையை நல்லா இருக்கு. இது ரொம்ப யூஸ்வல்லாம் இல்லாமல் ரொம்ப செமையாக ஒன்று பண்ணியிருக்காருன்னு தான் நமக்கு தோணும். ஒர்க் அவுட் ஆகலைங்கிறதா தான் நம்ம இப்படி பேசுகிறோம். ஏன் அவர் இதை சூஸ் பண்ணிருக்கணும்ட்டு. ஒர்க் அவுட் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கு. இந்த அவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோ அதெல்லாம் தூக்கி போட்டு இப்படி ஒரு படம் பண்ணால் நல்லா இருக்கு, டீசெண்டாக ஒர்த் டு வாட்ச்னு ஒன்று தோணும்ல. அப்படி ஆயிருக்கும். பட் அது நடக்கலைங்கிறதுனால இவ்வளோ கேள்வி நமக்கு வருது. அண்ட் இந்த மாதிரி பெரிய நடிகர்களை தேடி போய் இந்த மாதிரி இயக்குநர்கள் நல்ல டேலண்டடான இயக்குனர் போய் மாட்டிக்கிறாங்கன்னா ஒரு ட்ராப் மாதிரி போய் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்றது தான் பண்ணணுன்ற மாதிரி ஒரு கட்டாயத்தில் வந்து சரி அவங்க மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் அந்த ஸ்டேட்ல போய் மாட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படியா? இல்லை அப்படி நம்ம சொல்லிக்க வேண்டியது இல்லை. பெரிய நடிகர்களை தேடி இயக்குநர்கள் போகிறதும் நடக்குது. ஒரு இயக்குனர் நல்ல கதை பண்ணிட்டாருன்னா பெரிய நடிகர்களே போய் எனக்கு ஒரு கதை பண்ணுங்கன்னு சொல்றது நடக்குது இல்லையா? ரெண்டுமே இருக்குது. ஸோ இவங்க தேடி போய் விழுறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்களே இப்போ ஜெய்பீம்னு ஒரு அற்புதமான படம் பண்ணிட்டாரு. ரஜினி சார் கூப்பிட்டு எனக்கு ஒரு கதை சொல்லுங்கன்னா வேணான்னு சொல்லுவாங்களா யாராச்சும்? இல்லையா? மாநகரம் பண்ணிட்டாரு, கார்த்திக் கூப்பிட்டு கைதி பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கைதி ஒன்று போயிட்டு இருக்கும்போது விஜய் கூப்பிட்டு எனக்கு படம் பண்ணுங்கன்னு சொன்னா யார் என்ன சொல்ல போறேன்? அல்லது இவங்ககிட்டே விஜய்க்கு பண்ற மாதிரி ஒரு கதை இருக்கும்போது இவங்களே போய் சொல்றாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். அது தவறே கிடையாது. அது ஆப்வியஸ்லி நீங்க பெரிய ஹீரோஸ் கிட்ட போனா சில காம்ப்ரமைஸ் இருக்கும். அது நம்ம பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் சில விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு அவங்க நினைப்பாங்க. கம்ப்ளீட்டாக அப்படியே அவங்க ஸ்டைலெல்லாம் மாற்றி கம்ப்ளீட்டாக வந்து அர்ப்பணிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அந்த ஸ்டார்ஸ் வேற. நீங்கள் கமல், விக்ரம், சூர்யா இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து அதெல்லாம் தூக்கி போட்டு ஒன்று பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த படத்தை தனியாக பண்ணுவாங்க, அடுத்த மாஸ் படம் தனியாக பண்ணுவாங்க. பட் நீங்கள் ரஜினி, விஜய், அஜித்லாம் எப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி மூவிஸ் அவங்களுக்கு ஒரு படத்துலேயே எல்லாமே இருக்குன்னு நினைப்பாங்க. கிளாஸ் மூவிஸ் அப்படின்னு தனியாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா அஜித்தாஜ் அட்லீஸ்ட் பண்ணியிருக்காரு. மங்காத்தா சொல்லலாம், பில்லா சொல்லலாம், ஆரம்பம் சொல்லலாம் இல்லையா? என்ன இருந்தாலும் சொல்லலாம். என்ன இருந்தாலும் ஆக்சுவலி சொல்லணும் பக்காவா. இதுல எல்லாம் நான் சொன்ன படத்தில் கூட ஆல்ரெடி சில கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கமர்ஷியல் ஹீரோஸ் கிட்ட போகும்போது நம்ம அவங்க கிட்ட கதை சொல்ல போகிறோம் இல்லை அவங்களே நம்ம கூப்பிட்டு கதை கேட்டால் கூட நம்ம இவங்க கிட்ட இவங்களுக்கு பண்ணனா இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணுங்கிற ஒரு புரிதல் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் போகும்போது ரெடி ஆகிட்டு போயிடும். ஆமாம் இல்லையா? அதை அவங்க எதிர்பார்ப்பாங்க தானே. ஸோ டோட்டலாக வேற மாதிரி காட்டுறதுக்கு அது அவங்களோட டிசிஷன். பட் ஏன் அவங்க அந்த டிசிஷன் எடுத்து தான் ஆகணும்? நீங்கள் அந்த டிசிஷன் நம்ம சொல்ல முடியாது. அது அவங்க விருப்பம் தானே. அவங்களுக்கு ஒரு வியாபாரம் இருக்குது இல்லை, பெரிய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதுக்கேற்ற மாதிரி விஷயங்களை வைக்கணும்னு தான் நினைப்பாங்க. எண்ட் ஆஃப் தி டே பெரிய ஹீரோஸோட படங்கள் பெரிய வியாபாரத்தை மையப்படுத்தி இருக்கு. கமல் சார் மாதிரி மற்றவங்க இல்லைல்ல. அவர் வந்து ஒரு பெரிய படம் பண்ணிட்டு அடுத்த ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஒரு காமெடி படம் பண்ணுவார், இல்லை ஒரு கான்டென்ட் ஓரியன்டான படம் பண்ணுவார் இல்லையா? அந்த இது வந்து அந்த ஜோனை வந்து சூர்யா அட்டன் பண்ணுவார்.
விக்ரம் ஒரு பண்ணுவாங்க, இவங்க எல்லாம் அதை பண்ண மாட்டாங்க. ரஜினி சாரோ அஜித்தோ விஜயோ அதை பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படித்தான் நான் அதை புரிஞ்சேன். இல்லை யாரையும் மாட்டிக்கிறது இல்லை. நமக்கு ஒருத்தவங்க கேட்குறாங்க, நம்ம ஒரு கதையை சொல்கிறோம், பிடிச்சிருந்தா பண்ணுறோம். இல்லை எனக்கு இது பண்ண முடியாதுன்னா வெளியே வந்துடலாமே. டிசிஷன் இவங்களோட தானே இல்லையா? எண்ட் ஆஃப் தி ஃபைனல் டிசிஷன் இல்லை நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறோம், நீங்கள் பண்ணித்தாங்கன்னு வலுக்கட்டாயமாக கொண்டு முடியாது இல்லையா? அண்ட் பொதுவாக இப்போ படம் எடுக்கிறாங்கன்னா ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த படம் எடுக்கிறாங்க. அண்ட் இந்த படம் பார்த்துட்டு ஃபேன்ஸுமே பெரிதளவில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாமல் அவங்களுமே வந்துட்டு இல்லை எங்களுக்கு தலையை நாங்கள் இப்படி பார்த்தது எங்களுக்கு பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலை, ஏன்னா இவ்வளோ லாங் வெயிட் பண்ணோம், பட் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கரெக்டான ஒரு காலாக இருக்குமா? அது இல்லை, ஆக்சுவலி இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு நாங்கள் நிறைய எதிர்பார்த்தோம், இல்லை அதில் மாஸ் இல்லை, அந்த ஓப்பனிங் சாங் இல்லை பஞ்சாயத்துலாம் சொல்லவே மாட்டேன். படம் நல்லா இருந்துச்சுன்னா படம் ஒர்க் அவுட் ஆகலை, அதான் உண்மை. படம் என்கேஜிங்காகவும் ஒர்க் அவுட்டாகவும் இல்லை. இந்த கதையோ இல்லை இந்த கதாபாத்திர வடிவமைப்போ அவனுக்கு பிரச்சனை கிடையாது. படமாக உட்காந்து பார்க்கும்போது அவனை என்கேஜ் பண்ணல, படம் ஒர்க் அவுட் ஆகலைங்கிறதுனால அவன் இதெல்லாம் சொல்கிறான். ஸோ அதுதான் உண்மை. ஓகேவா? இன்னொன்று வந்து ஒரு 50% நம்ம இப்படி வச்சுக்கலாம், இன்னொரு 50% வந்து ஒன்றுக்கு பழகி இருக்கான்ல, இப்படி பார்த்தே பழகியாச்சு. அதை நீங்கள் தானே பண்ணீங்க, வீரம் வேதாளம் விசுவாசம்னு இல்லையா? இப்போ நமக்கு படத்தில் இஷ்யூ வந்தது லேட் ஆகிறதுக்கெல்லாம் அவன் பொறுப்பாக முடியாது. அவனை பொறுத்த 2 வருஷம் கழிச்சு படம் பார்க்க வர்றான். அப்போ அவன் செலிப்ரேஷன் ஒரு மூட அவன் எதிர்பார்ப்பான். செலிப்ரேஷன் மூட தான் எதிர்பார்த்து அவன் வரான். அது இல்லை ஃபர்ஸ்ட் பிரச்சனை. அது இல்லைன்னா கூட அவன் ஃபைன் தான். இது படமா நல்லா இருந்தா கூட ஓகே சூப்பர் அப்படின்னு இருப்பான். அந்த செலிப்ரேஷன் மூமெண்ட்டும் இல்லை. இது படமா ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லும்போது அவன் வந்து எனக்கு இப்போ ஃபேன்ஸ்க்கே பிடிக்கலையே அப்படின்னு அவன் அந்த சோனை தேடி போறான். அந்த மாதிரி இருந்திருக்கலாமே, அப்படி பண்ணிக்கலாம், அப்படி சோனுக்கு போறான். என்ஜாய் பண்ற மொமெண்டே இல்லாதனால அவன் அப்படி போறான். எண்ட் ஆஃப் தி டே படம் நல்லா இல்லை, ஒர்க் அவுட் ஆகலைங்கிறது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். மற்றபடி இந்த கதாபாத்திரமோ இந்த ஜானரோ இது ஸ்லோவா இருக்குங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. என்ன இருந்தாலும் அவன் நல்லா இருக்குன்னு தான் சொன்னான். படம் கமர்ஷியலா எந்த அளவுக்கு போச்சு அதுங்கிறது 2வது கொஸ்டின். பட் அஜித் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச படம் என்ன இருந்தாலும் இருந்தது இல்லையா? அஜித் ஃபேன்ஸ் யாரும் எனக்கு இந்த அஜித்தை பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அந்த மாஸ் சீன்ஸ் வந்து தனியாக அந்த கேட்டு பக்கம் நின்று அவ்வளோ பேர் அவ்வளோ லவ் சீக்வன்ஸ் இருக்கு, அவ்வளோ விஷயம் இருந்தால் கூட அவனுக்கு பிடிச்சது. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்ல அருண் விஜய்க்கு தான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அப்போ கூட இவனுக்கு அது பிடிக்க தான் செஞ்சது. படம் நல்லா இருக்கணும், ஒர்க் அவுட் ஆகணுங்கிறது தான் விஷயம். இதெல்லாம் சும்மா பில்டப் இல்லை, மாஸ் இல்லை அப்படிங்கிறது சும்மாங்கிறது தான். இன்னொரு வேலிட் பாயிண்ட்டும் இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ் நம்ம ஒரு 3-4 இயர்ஸ் இல்லை ஒரு 5 இயர்ஸாவே பயங்கர செலிப்ரேஷனான தேட்டர் மூமெண்ட்ஸ்ன்ட்டு பெரிய ஹீரோ படம்னாலே தேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்கணும், பயங்கர செலிப்ரேஷன் இருக்குன்னு பார்த்து பழகிட்டோம். தேவையில்லாத ஒரு ஒன்று அப்படி கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா பேன் இண்டியா மூவிஸ் நிறைய ஸ்டார்ஸ் உள்ள இருக்கிறாங்க, பயங்கரமான ஃபைட்டு, ஒரு 2 லட்சம் பேரை சுட்டு தள்ளணும், ஒரு 4 லட்சம் பேரை அடிச்சு போடணுங்கிற மாதிரி. நம்ம ஊர்லலாம் அவ்வளோ பிரச்சனை இல்லை. பக்கத்து ஸ்டேட்லேருந்து வந்து அப்படி ஒரு படத்தை நம்மளை பழக வச்சுட்டாங்க. KGF மாதிரி படம், புஷ்பா மாதிரியான படங்கள்லாம் வந்து 45 நாள் கண்டெய்னருக்குள்ளே சாகாமல் இருக்கணும், இந்த பிரச்சனை எல்லாம் வர இருக்குல்ல. இதெல்லாம் பார்த்து வேற ஒரு மாதிரி தமிழ் ஹீரோஸ் எதிர்பார்க்குறாங்க. வேற மாதிரி ஒன்று பழகி வச்சிருக்கிறான். பெரிய படம் போனோன்னா அப்படி ஃப்ரேமாகவும் அது இது என்ன ரொம்ப ஒரு ஏதோ ஒரு பாலைவனத்தில் கொண்டு வச்சுற மாதிரி ஒரு ஃப்ரேமாக வச்சிருக்காங்கன்னு உனக்கு வந்து கலர்ஃபுல்லாக இல்லைல்ல. ஆமாம், கண்ணு கலர்ச்சியாக கலர்ஃபுல்லாக இல்லை, ஒரு வந்துச்சே ஃபீலிங்ஸ், டான்ஸ் இல்லை இப்படிங்கிற டயலாக் இல்லை, இதெல்லாம் இல்லைல்ல. அதுக்கு ஒரு செட் ஆஃப் ஒரு 30% ஆடியன்ஸ் வந்து அந்த மூடில் இருப்பான். அவனுக்கு தேட்டருக்கு வர்றதே அவங்களோட தலைவனை பார்க்கறதே வந்து அவனுக்கு வந்து 400 பேர் அடிச்சாதான் அவனுக்கு திருப்தியா இருக்கும்ல. நடந்து வரும்போது ஜர்க்கி தட்டு விட்டு வரணும் போல, தட்டு விட்டு வரணும். இதெல்லாம் நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கு அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து படம் பிடிக்காம போனதுக்கு. ஒரு ரீசன் மட்டும் சொல்லிட முடியாது, இவ்வளவு ரீசன்ஸ் இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, அப்ப நீ சொல்றது தூக்கு தூரனா அடாவடி அது மாதிரி ஓப்பனிங் கொடுத்தாதான் பிடிக்குது ஆடியன்ஸ். எல்லா ஆடியன்ஸும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ். இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து அஜித்தோட ஏற்கனவே முந்தைய படங்களை பார்த்துட்டு அப்படி ஒரு படத்தை பார்க்கறதுக்கான ஆடியன்ஸும் இருப்பாங்க. ஒரு 30% அப்படி இருப்பாங்க. ஒரு 30% பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படத்துல நான் வந்து அஜித்தை எப்பவுமே இந்த மாதிரி படத்தை பார்க்க விரும்புவேன். கிளாஸா இந்த மாஸ்லாம் இல்லாம, தூக்கு தூர மாதிரி டைலாக்லாம் இல்லாம, என்ன இருந்தால் மாதிரி, மங்காத்தா பில்லா மாதிரி, ஆரம்பம் மாதிரி ஸ்டைலிஷா கமர்ஷியல் வேல்யூஸ் இருந்தா கூட ரொம்ப ஸ்டைலிஷா ரொம்ப கிளாஸா ஒன்று பண்ணுவார்ல அவர். ஆரம்பம்லாம் இப்படி பண்ணுவோம், இப்படி திரும்பி பார்ப்பார்ல இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படிதான் நான் பார்க்க விரும்புவேன். அப்படியும் அஜித் ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ எல்லா வகையான ஃபேன்ஸும் சேர்ந்து தான் இருப்பாங்க. இப்போ கமல் சாரோட ஃபேன்ஸு அவரை கமர்ஷியல் படத்தை பார்க்கறதுக்கு விரும்புகிற ஃபேன்ஸ் இருப்பாங்க. எதுக்கு நம்மால் வந்து இவ்வளோ சீரியஸான படம் பண்ணுறாரு, முன்னாடி மாதிரி பண்ண வேண்டியது சகலகல வல்ல தூங்காத தம்பி தூங்காத மாதிரின்னு பார்க்க கூட ஆடியன்ஸ் இருப்பான். அதை மிஸ் பண்ணுற ஆடியன்ஸ் ஆமாம் இருப்பான். ஸோ ஒரு நடிகரோட ஆடியன்ஸ் வெவ்வேறு வகையால இருப்பாங்க.
அண்ட் இன்னொன்று என்னன்னா, இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா இந்த பெரிய ஒரு மாஸ் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரி தான். இப்போ அந்த லவ் ரிலேஷன்ஷிப் அஃபேர் இதெல்லாம் வந்து லாங் லாஸ்டிங் கொண்டு போகணும் இப்படின்ற ஒரு பெரிய ஒரு மேட்ரை இந்த படத்து மூலியமாக கன்வே பண்ணுறாங்கன்னா, ஸோ அப்போ இது ஒரு பெரிய கால் தானே. இப்போ வேலண்டைனுக்கு கரெக்டான படம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் இந்த ஸ்டாண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது கரெக்டான இதுதானா? இப்போ வேலண்டைனுக்கு அவங்க வேலண்டைன் எல்லாம் நான் கம்பேர் பண்ணல. ஒரு இப்படி ஒரு விஷயத்த, ஏன்னா இந்த இஷ்யூஸ் இப்போ நிறைய கேள்விப்படுறோம். நம்ம ஃபேமிலி லைஃப்பில் நிறைய டிவோர்ஸ் ஆகுது, நிறைய செப்பரேஷன்ஸ் இருக்குது, இல்லை அதிகமாக கேள்விப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதை ரெஸ்பெக்ட் பண்ணணுங்கிற ஒரு உணர்வை தருது இல்லை. அதில் ஒரு பெரிய ஹீரோ வந்து அதை பண்ணுறாரு. ஒரு சின்ன படம் யாரோ ஒருத்தங்க பண்ணிட்டு போனால் கூட இது அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமான்னு தெரில. ஒரு பெரிய ஹீரோ இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு நல்ல காலம் நான் பார்க்குறேன். வேலண்டைன்ஸ் டே வருது வரலங்கிறத விட்டுருங்க. ஏன்னா இது லவ் காதல் படம் கிடையாது, நம்ம அதோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இல்லையா. பட் இது ஒரு நல்ல ஒரு காலாக பார்க்குறேன். நீங்கள் இந்த விஷயத்த கமல் சாரை தவிர வேறு யாருமே பண்ணது கிடையாது. நீங்கள் பழைய படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் பண்ணியிருப்பாங்க, காதலிச்சிருப்பாங்க, ஆனால் வந்து வீட்டில் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. யாருக்கு? லவ்வருக்கு, பொண்ணுக்கு. அப்புறம் பார்த்தா ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க திருப்பி வருவாங்க விதவையா. அப்புறம் இவர் வந்து என்ன ஆச்சு எதுன்னு விசாரிச்சா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் செத்து போயிருப்பார். ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் நடக்க விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நடந்துருச்சுன்னா ஹீரோ அவங்களை காதலிக்க முடியாதுன்னு ஒரு எண்ணம் இவங்களுக்கு. இன்னொருத்தர் கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தவர் எப்படி ஹீரோ லவ் பண்ண முடியும்? ஹீரோ இல்லையா? அப்படித்தான் இங்க கதையை ரெடி பண்ணுவாங்க. ஓகே, அப்படித்தான் நீங்க எந்த படம் வேணா பாருங்க, முதராத்திரிக்கு முன்னாடி இறந்துருவாப்ல, ஏதோ ஒரு காரணத்துல. ஆமா, எதிர இறந்துருவாப்ல, அவங்க வந்து கன்னி பெண்ணாவே இவங்களுக்கு இருக்கணும். அப்படித்தான் படமும் இருந்துச்சு, அப்படித்தான் அதெல்லாம் பார்த்தும் நம்ம சமூகம் அப்படித்தான் இருந்துச்சு. ரெண்டுமே சமூகம் அப்படி இருந்தது, அதனால அவன் அந்த மாதிரி காட்சி வச்சான். அந்த மாதிரி காட்சிகளை பார்த்து ஓ இப்படிதான் இருக்கணும் போல அப்படின்னு நினைச்சவனு இருக்கிறான். வயசு வசா தான். ஓகேவா? இப்படி இருக்கும்போது கமல் சார் படங்களை நீங்க உதாரணத்துக்கு பாருங்க. இப்ப மனைவி இறந்துட்டாங்க, குழந்தைகளுக்காகவே அர்ப்பணித்த வாழ்க்கையை வாழக்கூடியவர் தான் ஹீரோ. வானத்தை போல கல்யாணமே பண்ணல, அண்ணன் தம்பிகளுக்காக வேற எந்த ஆசாபாசமும் அவருக்கு கிடையாது. ஆனா மகாநதியில பாத்தீங்கன்னா இவர் சபலப்படுவார். இன்னொரு பொண்ணுகிட்ட மனைவி இருக்க மாட்டாங்க, குழந்தைகள் தான் இருப்பாங்க, சபலப்படுவாங்க. ஒரு பொண்ணுகிட்ட சபலப்பட்டுருவாரு. அப்புறம் தான் மாமியார் சொல்லுவாங்க, நான் தப்பு பண்ணேன், நான் உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும்ங்கிற கால மாமியார் சொல்லுவாங்க. இப்படி ஒரு சீனை இந்த நம்ம ஊர்ல ஹீரோ நடிக்கவே மாட்டான். ஒண்ணு. இன்னொரு ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் சொல்றேன், இதை நீங்க யோசிக்கவே முடியாது எப்படி இதெல்லாம் பண்றதுக்கு. மும்பை எக்ஸ்பிரஸ் படம். மும்பை எக்ஸ்பிரஸ்ல இவர் வந்து மனிஷா கொய்ரால விரும்புறாரு. மனிஷா கொய்ரால ஆல்ரெடி கல்யாணம் ஆகி கணவனை இழந்தவங்க, அல்லது கணவன் இல்லாம பிரிஞ்சு இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, கணவன் இல்லாமல் இருக்கிறாங்க, ஆனால் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன்னாடிலாம் இல்லை. அவங்க கணவனோட வாழ்ந்து ஒரு பெரிய பையன் இருப்பான், கை குழந்தை கூட கிடையாது. இப்போ நீங்கள் என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை சின்னதாக தான் இருக்கும் அவங்க ஆரம்பிக்கும் போது. ஓகேவா? பெரிய பையன் இருப்பான், குண்டு குண்டா ஒரு பெருசாக ஒரு பையன் இருப்பான். ஓகேவா? அவங்கள நேசிக்கிறார், அது கூட பிரச்சனை இல்லை, சரி அது கூட ஓகே. அவங்களுக்கு இன்னொருத்தரும் கூட அஃபேர் இருக்கும், ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, நாசர் கூட, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கூட. அப்போ ஏற்கனவே கல்யாணம் ஆகி கணவன் இல்லாம ஒரு பெரிய பையன் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, இன்னொருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அதை விட்டு வெளியெல்லாம் வரல, இருக்காங்க ஸ்டில். அவங்கள நேசிக்கிறார் இவர். யார் பண்ணுவோம்? யாருமே பண்ணுவான். ஸோ கமல் சாருக்கு மட்டும்தான் இந்த தைரியம் இருந்துச்சு. கௌதம் மேனன் ஒன்று பண்ணார், என்ன இருந்தால் மாதிரியான படத்துல ஒன்று பண்ணாரு, வேட்டையாடு விளையாடல ஒரு பண்ணாரு இல்ல. உண்மையாக கௌதம் மேனன் அந்த விஷயத்தை பண்ண வேட்டையாளர்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் கணவன் இல்லாமல் இருக்கும். ஜோதிகா அந்த மேட்டர்ல அப்போ வந்து பேசி உள்ள வருவார், பேசி. அதை கமல் ரிசீவ் பண்றதுக்கு பெரிய விஷயமே இருக்காது. ஏன்னா அவர் ஆல்ரெடி மும்பை எக்ஸ்பிரஸ் மகாநதியில் பண்ணி முடிச்சிட்டாரு. அவர் ரொம்ப இதாக பண்ணிட்டாரு. என்ன இருந்தால் அஜித் ஒன்று பண்ணுவார், ஒன்று இருக்குல்ல, அது இன்னொரு விஷயம். அதை தாண்டி நீங்க பெருசா இப்படி சொல்லவே முடியாது. அப்படி இருக்கும்போது திரும்பவும் அஜித் வந்து இப்படியான ஒரு படத்தில் நடிக்கிறது இருக்குல்ல, இது நல்ல காலா பார்க்குறேன் நான். நல்ல விஷயம் தானே, அப்படித்தானே இருக்கணும். இன்னொரு சீன், ரம்யாவோட சீன் ஒன்று முடிச்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு கால் எடுப்பாரு பாத்தீங்களா, எவ்வளவு மெச்சூரா அதை ஹேண்டில் பண்றாரு. நீயும் எனக்கு ஃப்ரெண்டு, அவரும் அவன் ஃப்ரெண்டு, எவ்வளவு மெச்சூரா அதை ஹேண்டில் பண்றாரு. தட் மீன்ஸ் ஒன்னு அவர் அதை அக்செப்ட் பண்ணிருக்கணும், இல்ல வந்து சி போன்னு சொல்லி துரத்தி விட்டுருக்கணும். இதான் நடந்திருக்கும். அந்த ரெண்டுமே பண்ணாம அவர் ரொம்ப அழகா அதை வந்து மெச்சூரா ஹேண்டில் பண்றது. அப்படித்தானே இருக்கணும் ஒரு ஆண். அப்ப அது ஏன் உங்களுக்கு பிடிக்காம போகுதுங்கிறது எனக்கு வந்து அதிர்ச்சியா இருக்கு. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இப்படிதான் இருக்கணும் ஒரு பையன், இப்படித்தானே இருக்கணும். அவங்க அஃபேர்னால அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், அவங்க சொல்லிட்டாங்களே, ஏமாத்தல, உங்க மேல வேணும் பழி போடல. இப்போ ஒரு அஃபேரை வச்சுக்கிட்டு உங்க மேல வேணும் பழி போட்டு உங்க மேல குத்தம் சுமத்திட்டு போற மாதிரி இருந்தாங்கன்னா நீங்க வந்து கோவப்படலாம், ரியாக்ட் பண்ணலாம், பழி வாங்கலாம், நம்ம யூஷுவல் தமிழ் சினிமா படி. அப்படி இல்லையே, அவங்க ரொம்ப கிளீனா வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தானே ஆகணும்.
அப்போ அந்த இடத்த நோக்கி நகருங்கடான்னா இவங்களுக்கு அது பிடிக்கலையாங்கிறது எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன்னாடியே வந்து இறந்து போன கணவன் அப்படியான படங்களை பார்த்தே பழகிருக்கும் இல்லையா? ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது கமல் சார் செய்வார் ஒன்று, அப்புறம் கௌதம் மேனன் படங்களில் செஞ்சு அதுலேயும் கமல் சார் தான் இருக்கிறாரு, ஓகேவா? இன்னொரு படத்தில் அஜித் இருந்திருக்கிறாரு. ஸோ திரும்பவும் அஜித் இந்த மாதிரியான ஒரு படம் பண்ணியிருக்காரு. இது இன்னும் ஒரு அடுத்த கட்டம் இல்லையா? அஃபேர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டும் அந்த மனைவியை நேசிக்கிற அல்லது அந்த மனைவியோட அந்த அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிற ஒரு கணவர் வந்து அப்படித்தாங்க இருக்கணும். யாரையும் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்க முடியாது. ஒரு கால் இருக்குல்ல, இன்னைக்கு இருந்த மாதிரி நான் 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்க முடியும்? அன்னைக்கு எனக்கு பிடிச்சிருந்தது, இன்னைக்கு எனக்கு பிடிக்கல, பிடிக்கல, மூவ் ஆன் அப்படின்ற மாதிரி, அவ்வளவுதான். இதுல வந்து சமூகம், மரியாதை, மான மரியாதைலாம் ஒரு வெங்காயம் கிடையாது. காலங்காலமா எனக்கு கூட தான் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் கதையெல்லாம் பழைய கதை. அப்படிலாம் கிடையாது. யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் ஆக்சுவலி, இல்லையா? அதான் ரியல் லவ்லனா. இதை வந்து ரியல் லைஃப்லயுமே பண்ணவர் கமல் சார் தான், சினிமாவில் மட்டும் இல்லை. ரியல் லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா அவர் சில ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காருல, ஒரு 2-3 ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காரு. எந்த ஒரு இடத்துலையுமே அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வந்து அவங்கள குறை சொன்னதே கிடையாது. ஒரு வார்த்தை சொல்றது கிடையாது அவங்கள பற்றி தப்பா. எவ்வளோ வேணா சொல்லலாம்ல, இவர் சொல்றதா நம்பவும் செய்வாங்க, சொன்னதே கிடையாது. அதுதான் நீங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ வேணா சண்டை போட்டுக்கோங்க, என்ன வேணா பேசிக்கோங்க, அதை நேரடியாக அவங்க கிட்ட சொல்றீங்க. பொது வழியில் வந்து அவங்களை அசிங்கப்படுத்தணும்னு இருக்குல்ல, அப்படித்தானே இங்கே இருக்கிறோம். அந்த எண்ணம் இருக்கிறதுனால தான் நீங்கள் எல்லா விஷயமே உண்மையாகவே ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு கோர்ட்டை தேடி போகிறது வேற, அதை விட்டுருவோம், நம்ம அதை கம்பேர் பண்ணக்கூடாது. இல்லை இவளை நான் பழி வாங்கணும், இல்லை இவனை நான் பழி வாங்கணும், இவளை நான் அசிங்கப்படுத்தணும், இவனை நான் அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காகவே வெளியே வந்து எவ்வளோ பேசக்கூடிய, எவ்வளோ விஷயத்தை தப்பாக கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கல்ச்சர் இருக்குல்ல. அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு மனிதன் வந்து சினிமாவில் மட்டும் இல்லை, ரியல் லைஃப்ல எப்படி வாழ்ந்திருக்காரு பாருங்க. இல்லை அதுதான் கமல் சார் கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய ரொம்ப கிரேட் குவாலிட்டி. சினிமாவில் மட்டும் இல்லை, ரியல் லைஃப்லையும் அவர் ஒரு ஹீரோ. அது இந்த படத்தில் எனக்கு நான் மேபி கமல் சார் படங்கள்லாம் பார்த்து பழகிட்டு வந்ததுனால மேபி எனக்கு இது பிடிச்சிருக்கலாம். இந்த ஸ்டைல் ஆஃப் அப்ரோச் பிடிச்சிருக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் நைட்டு முன்னாடியே கணவன் இறந்து போனாதான் அந்த காதலியை கரம் பிடிக்க முடியுங்கிற மாதிரி படம் பார்த்து வந்தவங்களுக்கு இது பிடிக்காம கூட இருக்கலாம். அது அவர்கள் விருப்பம், ரசனை, உணர்வு சார்ந்தது, சரியாயிடும். எல்லாம் ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் சரியாயிடும். ஸோ இந்த லெஸ் ஹைப், லோ டாக்ஸ் அபவுட் த ஃபிலிம், அதுதான் வந்து விடாமுயற்சிக்கு வந்து இந்த மாதிரி அமைதியான ஒரு எப்படி சொல்கிறதுனா பெருசாக ஒர்க் ஆகாத மாதிரி இருந்துச்சோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி இனிமேல் ஒர்க் ஆகுமா? இந்த ப்ரமோஷனுக்கு பண்ண மாட்டோம், அஜித் சார் படம்னா இப்படி தான் இருக்கும், 0 ப்ரமோஷன்ஸ், நீங்கள் வந்து அஜித் சார் படம்னு சொன்னாலும் நீங்கள் வந்து பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்றது கொஞ்சம் பழைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸ்ட்ராட்டஜி வந்து லைஃப் லாங் இதுதான் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு ஃபிக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஸ்ட்ராட்டஜிங்கிறது மாற்றிட்டே இருக்கும். அதுதான், அதனால தான் அதுக்கு ஸ்ட்ராட்டஜினே பேர். ஸ்ட்ராட்டஜிங்கிறது நீங்கள் மாற்றி தரணும். 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம ஸ்ட்ராட்டஜி நம்ம மாற்றணும், ஓகேவா? ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ராட்டஜி தேவைப்படும். அஜித் சாருக்கு ஒரு காலகட்டத்தில் அவர் வெளியே வர மாட்டார், அவருடைய படம் வந்து ஒரு பெரிய ஹைப் இருக்குங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணார். அது ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாரா இல்லை அவரோட பர்சனல் டிசிஷனுங்கிறது எதுவாக இருந்தாலும் அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. எப்படி இருந்தாலும் டிசிஷன் எதுக்காக எடுக்கப்பட்ட டிசிஷனாக இருந்தாலும் அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. பட் இன்னைக்கு மாறுது. இப்போ இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அஜித் சார் திடீர்னு வந்து ஒரு 5 இன்டர்வியூ கொடுத்தாருன்னா அந்த ஹைப்பை யோசிச்சு பாருங்க. ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து பேசினா அந்த ஹைப்பை யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? பூம். ஆமா, அந்த பூம் பயங்கரமா தான் இருக்கும், பெரிய ஓப்பனிங்காக தான் அமையும். அப்போ அது நல்ல ஸ்ட்ராட்டஜி தானே. ஸோ ஸ்ட்ராட்டஜியை மாற்ற வேண்டிய நேரம்னு நினைக்கிறேன் ஒன்று. ரெண்டாவது, எனக்கு பொதுவாகவே இந்த ப்ரொமோஷன் பண்ணாத ஸ்ட்ராட்டஜி மேலே பெரிய உடன்பாடு கிடையாது. ஏன்னா இதில் பெரிய க்ரோட்ஸ் அண்ட் க்ரோட்ஸ் இதில் இன்வால்வ் ஆயிருக்கு. நம்மளை நம்பி பெரிய படத்தை வந்து ப்ரொடியூசர், நம்ம சம்பளம் மட்டும் இல்லை, ஹீரோவோட சம்பளம் மட்டும் இல்லை ப்ரொடியூசர் செலவு பண்ணுது. ஹீரோவுக்கு ஒரு பெரிய சம்பளம், அந்த ஹீரோவை நம்பி தான் ஒட்டுமொத்த செலவுமே அவர் பண்ணுறாரு. பெரிய ஹீரோக்களோட படத்தில் கான்டென்ட் ஓரியன்ட் படம் கிடையாது. அஜித் படமோ, விஜய் படமோ, ரஜினி படமோ, கமல் படமோ, பெரிய சூர்யா படமோ, இவங்க படம்லாம் ஹீரோஸை நம்பி தான் அவ்வளோ பட்ஜெட்டை செலவு பண்ணுறாங்க. ஹீரோவை மட்டும் நம்பி, கதையை கூட ரெண்டாவது தான் நம்புறாங்க அவங்க இன்னைக்கு இருக்க ப்ரொடியூசர்ஸ், இல்லையா? ஹீரோ தான் மெயினாக நம்புறாங்க. அப்படிங்கும்போது அப்போ அதுக்கு கூடுதல் பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? சரி, ஹீரோவை நம்பிட்டு உங்களுக்கு சம்பளம் தராமல் நடிக்க வைக்கல, இல்லை கம்மியான பெரிய சம்பளம் தராங்க. அப்போ அந்த படத்தை நம்மளை நம்பி இவ்வளோ காசு போட்ட ப்ரொடியூசருக்கோட படம் வெற்றி அடையணும். படம் நல்லா இருந்தால் ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்கிறது வேற. பட் ஆடியன்ஸை வர வைக்க வேண்டியது இருக்குது தேட்டரில். அவனை ஒரு 3 நாள் 4 நாள் வர வச்சுட்டான்னா போட்ட காசை எடுத்துருவார். அட்லீஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் நல்ல லாபம் பார்த்துட்டு வரணும்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ அதற்கு ஒரு ஹீரோ ஒர்க் பண்ணணுங்கிறதா என்னோட பர்சனல் தாழ்மையான கருத்து. அது அவங்களோட டிசிஷன், ஓகேவா? அது அவங்க சாய்ஸ், நம்ம அதை சொல்ல முடியாது. பட் என்னோட கருத்து வந்து இது. இப்போ நம்ம ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோம், நமக்கு ஒரு பெரிய சம்பளம் தராங்கன்னா சும்மா இருக்கு இந்த எவ்வளோ மோசம், ஏன்னா எவ்வளோ பெரிய சம்பளம் வாங்கிட்டு சும்மா உட்காந்துருக்குன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம வந்து என்ன நினைப்போம், இவ்வளோ சம்பளம் வாங்குறோம், ஒரு ஷோவுக்கு இவ்வளோ காசு தராங்க,
இல்லையா? அப்போ நம்ம அதில் நமக்கு என்ன பண்ண முடியும் நம்ம நினைப்போம் இல்லையா? அது ஒரு கன்சர்ன் தானே. அந்த கன்சர்ன் வந்து ஹீரோஸ்க்கு எல்லாருக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். நார்த்தில் எப்படி பண்ணுறாங்கிறது பார்த்து நம்ம அதை கற்றுக்கலாம். இதுக்கும் கமல் சார் தான் சொல்ல வேண்டியது. கமல் சார் ஒரு படத்தை எப்படி ப்ரமோட் பண்ணுறாருன்னு பாருங்கன்னு கற்றுக்கலாம் இல்லை? ஆமாம், இப்போயுமே பேன் இண்டியனா எல்லா இடங்களும் போய் மோகன்லால் சார் எவ்வளோ பெரிய ஹீரோ, ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு, வந்து ஊர் ஊராக ப்ரமோட் பண்ணுறாரு. பிருத்விராஜ் பார்த்து கற்றுக்கலாம், எப்படி பண்ணுவார் தெரியுமா அவரோட ப்ரமோஷன் ஒன்று இருக்குல்ல. மம்முட்டி சாரை பாருங்க, அவர் சொந்தமாக எவ்வளோ பெரிய நடிகர், சொந்தமாக ஒரு கம்பெனி வச்சு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாருன்னா அவ்வளோ சின்ன யூடியூப் சேனலில் உட்காந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு. இன்னைக்கு அதான் ரீச். போய் உட்காரு. மம்முட்டி மோகன்லாலோடலாம் பெரிய ஹீரோவா அப்படின்னு தெரியல, சீனியாரிட்டி வைஸும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் அப்படி சொல்கிறேன். சம்பளம் வேணா இங்கே இருக்கிறவங்க அதிகம் வாங்கலாம். ஆமாம், விஜய் சார் கமல் சாரை விட்டுருவோம், அடுத்த கேட்டகரியில் பேசுவோமே. அடுத்த கேட்டகரியோட எந்த ஹீரோ எடுத்தாலும் பக்கத்தில் இருக்க மம்முட்டி மோகன்லாலோடையோ இல்லை சிரஞ்சீவியோடையோ இல்லை அமிதாப் ஷாருக்கானோடையோ பெரிய ஹீரோவா? அப்படி ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லை? அப்போ அவங்களே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நமக்கு என்ன பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதில் ஒன்றும் இதில் என்ன பெரிய தவறு இருக்கு? சில ஹீரோயின்ஸ் கூட அப்படி இருக்காங்க. நோ, இறங்கி பண்ணாதான் ஓகே. நம்ம ஒரு ப்ராடக்ட்ல இருக்கோங்க, அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நம்மளை வச்சு தான் இந்த ப்ராடக்ட்டே, இந்த ப்ராடக்ட்டுக்கான முகமே நம்ம தான் அப்படின்னா நம்ம பண்ண வேணாமா? அது ரொம்ப அதில் எனக்கு பெரிய உடன்பாடு இல்லைங்க. பண்ணணும் ஆக்சுவலி. இன்னொன்று அஜித் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி மாதிரி இன்னும் வந்து இந்த ப்ரொமோஷனுக்குலாம் வந்தார்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும். ஒரு 5 வருஷம் அவர் அப்படி போகலாம் ஜாலியாக. இப்போ ஒரு கார் ரேஸ்னா போறாருல, ஒன்று போறாரு, அங்கே ஒரு வைப் பண்ணுறாரு, அங்கே உட்காந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. சார் உங்க கை காசு போட்டு செலவு பண்ற இடத்துல போய் இதெல்லாம் பண்றீங்க சார்? அடுத்தவங்க கை காசு இல்லையா? உங்க கை காசு போட்டு செலவு பண்ணி நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, உங்களை ப்ரமோட் பண்றதுக்கு அந்த ரீச்சுக்காக நீங்க ஒன்று பண்றீங்க சார். இங்க எவ்வளவு பெரிய சம்பளம் உங்களுக்கு தராங்கல்ல சார்? ஆவிஷ் அஜித் ஃபேன் கீழே வந்து நீ யாரையான திட்டுவாங்க. உண்மை இதுதான், நான் அப்படிதான் அதை புரிஞ்சுக்கிறேன். அதை பண்ணணுங்கிறதா ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்கலாம். இது வரைக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆச்சு, இனிமேலும் ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்துக்காக ஒர்க் அவுட் ஆகலைங்கிறதுக்காக எந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆக நம்ம சொல்ல வேண்டியதில்லை, இனிமேலும் ஒர்க் அவுட் ஆகும். பட் நான் என்ன சொல்றேன், இந்த ஒரு கன்சர்னை யோசிங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. அண்ட் தமிழ் சினிமாவில் பெரிய இயக்குனர், பெரிய நடிகர்களுக்கு வந்து சம்பளம் தரது ஒரு 4-5 நிறுவனம் இருந்தாங்கண்ணா. அதில் லைக்கா பெரிய நிறுவனம். அப்போ நிறைய ஒரு மீம்ஸ் போடுறாங்க, லைக்காவை முடிச்சு விட்டாங்க, அவ்வளோதான். எவ்வளோ பேர் வந்து இந்த மாதிரி பேக் டு பேக் வந்து பல செலவுகள் பண்ணாலுமே அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக எந்த படமும் அமையாத மாதிரி இருக்குது. இப்போ விடாமுயற்சி வந்து கடைசி ஓப்பா பார்த்தாங்க, இப்போ அதுவுமே லைட்டாக தத்தளிக்குது அப்படின்ற ஒரு கால் சொல்கிறாங்க. ஆக்சுவலி ரெட் ஜெயிண்ட் ஆரம்பிச்சாங்களா உதயநிதி, ஆரம்பிச்சு அவரே சொன்னது தான். அவருக்கு என்ன, அவர் என்ன அப்போ நடிக்கவும் இல்லை. ஸோ அப்போ அவருக்கு சினிமா தெரியாது பெருசா. அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம ஒரு கம்பெனி தொடங்குறோம், நமக்கு முதல் படம் கில்லி காம்பினேஷன், விஜய் தரணி, அப்போ கண்டிப்பாக இது பெரிய சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு நினச்சி தான் வெயிட் பண்ணி, என்ன முதல் படமே சக்ஸஸ் மூவியாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணி அந்த காம்பினேஷனுக்காக வெயிட் பண்ணுறாரு. அவர் கதைக்காக வெயிட் பண்ணல, அந்த காம்பினேஷனுக்காக வெயிட் பண்ணி குருவி பண்ணுறாங்க, ஃப்ளாப்பு. ஐயோ ஒர்க் அவுட் ஆகலை, என்ன பண்ணி இப்போ அடுத்த படம் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் கேஸ் ரவிக்குமார் கமல் காம்போ. ஆல்ரெடி தசவதாரில் வந்து பயங்கரமாக செம்ம பீக்கில் இருக்கிறாங்க. அப்போ அந்த காம்போவில் ஒன்று பண்ண ஒர்க் அவுட் ஆகிட்டு மன்மதனம்பு பண்ணுறாரு, அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ தான் அவருக்கு புரியுது, ஓகே அப்போ இனிமேல் இந்த காம்பினேஷன், இந்த ஸ்டார்ஸ் தேடி போனால் வேலைக்கு ஆகாது, கதையை தேடி போவோம், கதைக்கு ஏற்ற மாதிரி ஹீரோ பிடிப்போம், அப்போ தான் செட் ஆகுன்ட்டு அவர் ஒரு ஸ்டைலை மாத்துறாரு. இது அவரே சொன்னது, ஓகேவா? எனக்கு கிட்டத்தட்ட அந்த குருவி பண்ணும்போதும் மன்மதன் அம்பு பண்ணும்போதும் உதயநிதி என்ன மூடில் இருந்தாரோ அந்த மூடில் தான் லைக்கா ஃபுல்லாகவே இருக்காங்கன்னு தோணுது. காம்போஸ் அவங்க வந்து ஸ்டாரை நம்புறாங்க, ஸ்டாரையும் காம்போஸையும் நம்புறாங்க. நீங்க அவங்களோட படம் எல்லாம் எடுத்து பாருங்க. லால் சலாம்னு ஒரு படத்தை பண்றாங்க, சந்திரமுகி 2ன்னு ஒரு படத்தை பண்றாங்க. ஏன்னா சந்திரமுகி ஹிட், அப்போ சந்திரமுகி 2 பயங்கரமா ஹிட் ஆக நினைக்கிறேன். எப்படி ஹிட் ஆகும்? சந்திரமுகி 2 ரஜினி அடிச்சா ஹிட் ஆகும். சரி நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. சந்திரமுகி ரஜினி சார் பண்ண கேரக்டர், லாரன்ஸ் சார் பண்ண போறாரு, அதை நம்ம ஒத்துப்போமான்னு ஒன்று இருக்கு. ரெண்டாவது, பி வாசுக்கு மார்க்கெட் இல்லை இன்னைக்கு தேதிக்கு. அப்போ பி வாசு வச்சு ரஜினி நடிச்சிருந்தா ஒர்க் அவுட் ஆகும். அதே டைரக்டர், அதே காம்போ, அதே படம் திருப்பி வருது, ஆபியஸ் ஒர்க் அவுட் ஆகும். பி வாசுக்கு மார்க்கெட் இல்லைன்னா கூட. இப்போ பி வாசுக்கு மார்க்கெட் இல்லை, ரஜினியா கேரக்டர்ல நம்ம வந்து லாரன்ஸ் ஏற்றுப்போமான ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கு போய் அவ்வளோ செலவு பண்ணி பெரிய விழாலாம் நடத்தி அவ்வளோ செலவு பண்ணி ஒரு படம் பண்றாங்க. இது ஒரு பிரச்சனை. இப்படிதான் நீங்க எந்த படம் எடுத்துட்டாலும் இருக்கும். பொன்னியின் செல்வன் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல இந்தியன் 2 சங்கர் கமல் காம்போ கண்டிப்பா ஹிட் போறாங்க. என்னாச்சு? வேற என்ன படம்? வேட்டையன். வேட்டையன் ரஜினி சாரை நம்பி அவங்க பல படங்கள் பண்ணிட்டாங்க. இல்ல நிறைய நிறைய நடந்துருச்சு. இல்லன்னா ரஜினி சார் நம்பி தானே லால் சலாமே பண்ணாங்க. பரவாயில்ல, ரஜினி சார் பொண்ணு டைரக்ஷன், வேற ஹீரோ வந்து ரஜினி சார் 2.1 பண்ணாங்களா? ஆமா. சோ நிறைய நடந்துருச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த காம்பினேஷனையும் இந்த ஹீரோஸையும் நம்புறாங்க ஸ்டில். நான் திரும்பவும் சொல்லேன், திரும்பி சொல்லிட்டே இருக்கேன் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட, ஹீரோஸ் கிட்ட எல்லாம், இவ்வளோ காசு போட்டு ஒரு பெரிய படம் பண்றீங்களே, அதுல ஒரு 50 கோடி எடுத்து 5 கோடி வச்சு படம் பண்ணீங்கன்னா 10 சூப்பர் படம் பண்ணலாம், கண்டென்ட் படம். அந்த 10 படத்துல 5 படம் ஒர்க் அவுட் ஆயிடும்,
விட்ட காசெல்லாம் கூட சம்பாதிச்சு கொடுத்துரும். 5 கோடியில் போட்டுற படம் 50 கோடி 60 கோடி கலெக்ட் பண்ணதில்ல. வாழை மாதிரி படம், குட் நைட் மாதிரியான படம், இப்போ குடும்பஸ்தன் மாதிரியான படங்கள்லாம் வரல. இந்த மாதிரியில் வந்து ஒரு 5 கோடியிலேருந்து 10 கோடிக்குள்ளே நீங்கள் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ கோடி உங்களுக்கு நிறைய மேஜிக் பண்ணும். எவ்வளோ கோடி இதாகுது பெரிய படத்தில். இதில் 10 கோடி லாஸ் ஆன கூட அவ்வளோ தூரம் மொத்தமாக லாஸ் ஆக போகிறோம். எப்படி போட்ட காசு எடுத்துகிட்டு போகிறீங்க? ஓடிடி சேட்டலைட் ரைட்ஸ் போட்ட காசு மினிமம் கேரண்டி. படம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா லாபத்தை யோசிச்சு பாருங்க. ஒன்று. இன்னொன்று, அற்புதமான கண்டென்ட் ஓரியன்டான நல்ல படங்கள் வரும். எவ்வளோ நாளைக்கு மலையாளத்தை பாருங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறது. அப்போ சின்ன ப்ரொடியூசர்ஸ் ஒரு 5 கோடி ரூபாய் வச்சுட்டு ஊர்லேருந்து கிளம்பி வந்து நல்ல கண்டென்ட்டை தேடி பண்ணுறவங்க அது நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அவங்க லைஃபை இழந்து போகிறாங்க. அப்படி இருக்கும்போது பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் இது மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. அவங்களால சாலிடாக 10 படம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஒரு 100 கோடி ரூபாய் வச்சு. இங்கே இல்லை 10 படத்துக்கு மேலே பண்ண முடியும். இங்கே வந்து 4 படம் பண்ணுற காசுக்கு அங்கே 10 படத்துக்கு மேலே பண்ணிட முடியும். அந்த 10 படத்தில் கண்டிப்பாக 3-4 படமாச்சும் ஒர்க் அவுட் ஆகிடும். 10 படம் நல்ல கண்டென்ட் ஓரியன்டான சின்ன படங்கள் வரும்போது 10 புது டைரக்டர்ஸ் வராங்க, டெக்னீஷியன்ஸ் புதுசாக வருவாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் உள்ள வருவாங்க. எல்லாத்துக்கு மேலே ஆடியன்ஸுக்கு நல்ல நல்ல படங்கள் கிடைக்கும். இந்த கால லைக்கா மாதிரியான பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் எடுத்துச்சுன்னா ஒன்று நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பெரிய ப்ரொடக்ஷன் நீங்கள் பண்ணுங்க. ஆப்வியஸ் உங்கள் பிராண்ட் வேல்யூலாம் ஒன்று இருக்குது, பண்ணுங்க. சைமல்டேனியஸாக ஒரு சின்ன படம் வருஷத்துக்கு ஒரு 3-4 சின்ன படங்களை வச்சு பண்ணுங்களேன். பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதில் விடுற காசு அதில் எடுத்துடலாம் எனக்கு தெரிஞ்சு. சரி, அப்போ நான் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.